அளவு கரெக்டா இருக்காடா? கரெக்டா இருக்கு மாப்பிள்ள. மாமா ஏண்டா உங்க ஒப்பனா அத்தாலும் கஷ்டப்பட்டு வைக்காட்டுல வேலை பார்த்து உங்களை ஆளாக்குனா நீங்க என்னன்னா இங்க உட்காந்து சரக்க சரிக்கு சமமா பிரிச்சுட்டு இருக்கீங்க. காலையில குடிக்கிற அளவுக்கு அப்படி என்னடா பிரச்சனை உங்களுக்கு? காதலிச்ச பொண்ணுதான் மாமா பிரச்சனை. உனக்கு பொண்ணு பிரச்சனை, உனக்கு என்னடா பிரச்சனை? எனக்கு ஒரு பொண்ணால் தான் மாமா பிரச்சனை. கேவலம் பொண்ணுக்காக சரக்கு அடிக்கணும், அசிங்கமால உங்களுக்கு? யோ அதெல்லாம் உனக்கு சொன்னா தெரியாது. அப்பா அங்க இருந்து எனக்கு தெரியாதா? உங்களுக்கு எல்லாமே தெரியுமா? வாய்ஸ் கட் மைனஸ் என்னடா? என்னடா சொல்றாரு? சோசியல் சயின்ஸா இருக்குமோ? தெரியல மாமா. தஞ்சை பெரிய கோயில் கட்டினது யாரா? சித்தாலு செருப்பிஞ்சிரும். நம்ம ஊர் ஆட்டக்கார சரச கட்டினது யாரா? நம்ம பழக்கடை முருகவேலு. அதான் நான் பார்த்தேன். கொஞ்சம் கூட ஜெனரல் நாலேஜ் இல்ல. நீங்க சுதந்திர நாட்டுல வாழ்றதே வேஸ்டா. எதியா சுதந்திர நாடு 300 நகையை போட்டு கொடுத்து 70 லட்சம் கார் வாங்கி கொடுத்து என் பொண்ணை பார்த்துட்டு நான் வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சா மேல வரவசனம் கூட அந்த பொண்ணே கொண்டானுங்க. இது மட்டுமா வரவசனம் கொடுக்க முடியாம எவ்வளவு பத்தி கஷ்டப்பட்டு இருக்காங்க. எத்தனை பொண்ணு செத்துக்கு தெரியுமா உனக்கு? 7 வயசு குழந்தையில இருந்து 70 வயசு கிளவி வரைக்கும் கெடுத்து சீரழிச்சிட்டு இருக்கானுங்க. இதை கண்டிக்க இங்க ஒரு கடுமையான சட்டம் இல்ல. வயசு பொண்ணுல இருந்து வயசான பொம்பளை வரைக்கும் யாருக்கும் இங்க பாதுகாப்பு இல்ல. இதை நீ சுதந்திர நாடுன்னு சொல்லிட்டு இருக்கியா? ஐயா மாப்பிள்ள நிறுத்து. யோ இது எதுக்கு ஏத்து குச்ச? யோ நாங்களே சாவலாம் சரக்குல சைனடா கலந்து வச்சா அதை எடுத்து குஷ்ட. என்னது சைலண்டா? மாப்பிள்ள என்ன காப்பாத்து மாப்பிள்ள. அடுத்த மாசம் அத்தைக்கு டெலிவரி மாப்பிள்ள. டேய் இங்க நம்மள தவிர வேற யாரும் இல்லல்ல? இல்லடா. நான் இருக்கணும். இனிமே நீ